130 international students deportation. What percentage of your students would fail if they were at another Canadian university? 75% of them would have failed. 75%. Student visa la vanda permanent resident கிடைக்குமா? So they're very bright, but they've never learned English. Trudeau government க்கு political pressure. Student visa la Pakistan தீவிரவாதி Khan, who was the most recently arrested person accused, did he at any point claim asylum? இவங்க சூஸ் பண்ண ப்ரோக்ராமுக்கு எங்கேயுமே வேலை இல்லை. There's no problem getting permanent residency. The message is absolutely wrong. No one should. Students என்ன ஃபீல் பண்றாங்கன்னு சொன்னா Canadian government எங்களை cheat. So I have never seen anybody flying back from Canada ki I was not able to get settled. வணக்கம் எல்லாம் எப்படி இருக்குங்க? 1,30,000 இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2024-2025 ஆண்டு காலங்களில் ஒர்க் பர்மிட் எண்டுக்கு வருது. இந்த 1,30,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் பஞ்சாப் நகரத்துலேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸை தான் குறிப்பிடுது. இந்த ஒர்க் பர்மிட் எக்ஸ்பயர் ஆனால் பாசிபிள் டிப்போர்டேஷன் தான். 2022 ஆண்டு 2,26,000 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பஞ்சாப் நகரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. கனேடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் டூ மெனி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கனடாண்டு. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் இந்த பாலிசியை சேஞ்ச் பண்ணதால் தாங்க வந்து சீட் பண்ணப்பட்டுட்டோம்ண்டு. சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்கு வாரீங்க, இங்கே படித்து முடித்தா நீங்கள் திரும்பி சொந்த நாட்டுக்கு போகணும். அப்படியே படித்து முடிஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா அஃப்கோர்ஸ் உங்களோட இன்கமுக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறதால உங்களுக்கு பிஆர் கொடுக்கணும்னு இந்த சிஸ்டத்தில் இல்லை. இதில் சேட் ஸ்டோரி என்னென்னு சொன்னால் பேரண்ட்ஸ் எல்லாருமே வீடு வாகனம் கார் சொத்துண்டு எல்லாத்தையும் விற்று தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து கனடாவுக்கு அனுப்புகிறாங்க. ஒரு ஃப்யூச்சரை எதிர்பார்த்து கனடாவில் நீங்கள் வந்து படிக்கலாம், உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் கிடைக்கும், வேலையும் செய்யலாம். ஆனால் எந்த டாக்குமெண்ட்லேயும் உங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ட் கிடைக்கும்னு கூறப்படவே இல்லை. ஸோ இவங்களுக்கு யார் ப்ராமிஸ் பண்ணது கனடாவுக்கு போனீங்கன்னு சொன்னால் 2 years படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ட் கிடைக்குமெண்டு? Permanent residency or PR. But end of the day ਇੱਕ ਫਾਈਨਲ ਜਿਹੜਾ ਚੀਜ਼ ਹੈ ਕਿ ਕੈਨੇਡਾ ਦੇ ਵਿੱਚੋਂ ਕੋਈ ਵੀ ਸਟੂਡੈਂਟ ਐਸਾ ਨਹੀਂ ਹੁੰਦਾ ਜਿਹਨੂੰ PR ਨਾ ਮਿਲੇ. So I have never seen anybody flying back from Canada ki I was not able to get settled. Yes, இவங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற ஏஜென்சிஸ் ரெக்ரூட்டர்ஸ் தான் இவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் கனடாவுக்கு போவீங்களா இருந்தால் நீங்கள் திரும்பி வர தேவையில்லை, அங்கேயே படித்து நீங்கள் அங்கேயே வேலை எடுத்து உங்களுக்கு பிஆரும் வழங்கப்படுமெண்டு. And what about the promise of permanent residency? ਜੇ ਤਾਂ ਕਹਿੰਦੇ ਨੇ ਕਿ ਇੱਥੇ ਟੋਰਾਂਟੋ ਦੇ ਵਿੱਚ ਘੱਟ ਚਾਂਸ ਹੈਗੇ ਨੇ ਪੀਰ ਹੁਣ ਇਸ ਟਾਈਮ ਦੇ ਸਟੂਡੈਂਟਸ ਲਈ ਬਹੁਤ ਈਜ਼ੀ ਕਰਤਾ ਹੈ ਸਿਸਟਮ. ਅੱਛਾ I just want to ask you about that one. What they're being told here is there's no problem getting permanent residency. The message is absolutely wrong. No one should, and it's clearly in our website, it's clear in our code of conduct, it's actually a terms of condition. No one should, and that says except if you're an immigration consultant that you should be able to advise. No one should. இங்கே இருக்கிற ப்ரைவேட் காலேஜஸ் என்னென்று சொன்னால் அதை மறுக்குது. தாங்கள் எந்த இடத்துலையும் எந்த ஒரு வெப்சைட்லேயும் தாங்கள் கூறவில்லை கனடாவுக்கு வந்தால் உங்களுக்கு பிஆர் கிடைக்குமெண்டு, கனடாவுக்கு வந்து படிச்சிங்கண்டா உங்களுக்கு வேலை கிடைக்குமெண்டு தான் நாங்கள் கூறியிருக்கிறோமெண்டு. Once you go through a career college, is that a fair promise to be able to make students? I don't know about the office job. I think now is the perfect time and opportunity for anyone looking for opportunity to find a job as the dream job of everyone. No, I started from pizza delivery. கனேடியன் இமிக்ரேஷன் சம்பந்தமாக எந்த ஒரு ப்ராமிஸுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு தாங்க வழங்கவில்லை. ஜஸ்டின் ட்ரூடோ கவர்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டூடெண்ட் விசாக்களால் பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷரே இப்போ உருவாயிட்டு. They claim the university is cashing in on the dream for permanent residency by enrolling some students that are not even qualified. What percentage of your students would fail if they were at another Canadian university? 75% of them would have failed. 75%. So they're really not where they need to be for a Canadian university. I want to put this in context. Some of the students I have taught have been lawyers, engineers, computer scientists. So they're very bright, but they've never learned English. இதுதான் இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, லாங்குவேஜ். ஸோ இவங்க எப்படி இங்கிலீஷ் லாங்குவேஜை பாஸ் பண்ணி கனடாவுக்கு வராங்க என்பது வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது.
There are an estimated 5,500 English proficiency schools in Punjab alone. Some give struggling students a passing grade for a price, setting them up for failure even before they leave India. I'm calling from the Australian High Commission. Listen in as one student who passed the exam is called to verify his English proficiency. What was your score in English in your last semester? Sorry, ma'am? What was your English score in your last semester of bachelor's? I want to study this course because I want to make my career as a business administration. I applied for MBA at Victoria University, Australia. Do you have any questions for me? No, ma'am, thank you. கனேடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கனடாவில் இருக்கிற வேலைகள் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ கனேடியன்ஸுக்கு கிடைக்க வேண்டிய வேலைகள் ஒன்றுமே கிடைக்குதில்லை என்று பாகிஸ்தான்லேருந்து ஸ்டூடெண்ட் விசா மூலமாக அமெரிக்கன் பார்டரை பாஸ் பண்ணும் பொழுது இந்த நபர் வந்து கைது செய்யப்பட்டார். And another man who was arrested in Canada on a student visa was trying to cross into the United States, where he was allegedly planning on carrying out a mass shooting and bombing at a New York Jewish center. But the government insists that the immigration system in place is already student விசாக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக இருக்குது. இதில் வேறு ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதி ஒரு ஸ்டூடெண்ட் விசா மூலமாக கனடாக்குள்ள இமிக்ரேஷன் மினிஸ்டர் மார்க் மில்லர் ஒரு சில கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு போல் ஓட்டிங்கில் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை டிப்போர்ட் பண்ணலாமா வேணாமான்னு ஓட் பண்ணி பார்க்கும் பொழுது 82% வந்து டிப்போர்ட் பண்ண சொல்லி தான் இந்த ஓட்டிங் வந்து ஃபேவராக இருக்குது. கூடுதலாக இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் லேபர் ஜாப்ஸ் தான் செய்கிறாங்க. ஒரு பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இவங்களை வந்து வர வைக்குதில்லை. ஏன்னு சொன்னால் இவங்களோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து குறைவாக இருக்கிறதால இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசிக் பிரச்சனையே எங்கே ஆரம்பித்தோன்னு சொன்னால் ஹவுசிங் ப்ரைஸ் தான். இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறதால லிவிங் காஸ்ட்டும் அதிகமாக இருக்குது. இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் கனேடியன் ஃபுட் பேங்குக்கு தான் வந்த ஒரு மாதத்துலேயே போக வலிக்கிட்டாங்க. கனேடியன் ஃபுட் பேங்க்ன்றது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு தான். நீங்கள் ஒரு ஜாப் லாஸ்ட்டாக இருக்கலாம், சிங்கிள் மாம் இல்லாட்டி சிக்காக இருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு வேலைக்கு போக முடியாது. இவங்களுக்கு தான் இந்த ஃபுட் பேங்க் வந்து ஓப்பன் பண்ணப்பட்டது. ஆனால் நீங்கள் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுட் பேங்க்லேயே நோட்டீஸ் போர்ட் போட்டிருப்பாங்க, நோ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் உண்டு. இவங்க டெய்லி ஃபுட் பேங்க்குக்கு போகிறதால ஃபுட் பேங்க்லேயே ஒரு பெரிய ஷார்ட்டேஜ் வந்துட்டு இவங்க சூஸ் பண்ணுற கோர்சஸை பாருங்கள். இவங்க ஒன்றும் என்ஜினியர், டாக்டர், மெடிக்கல் கோர்ஸ் செய்ய வரையில்லை. இன்றைக்கி 70,000 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த சிஸ்டத்தால் தாங்க சீட் பண்ணப்பட்டுட்டோம். இந்த 2 இயர்ஸில் இவங்க படித்து பாஸ் பண்ண சர்டிஃபிகேட்டை வச்சு இந்தியாவிலே வேலை எடுக்க முடியாது. ஸோ யார் இவங்களை சீட் பண்ணிடுறது? 2 இயர்ஸ் அதுவும் கனடாவில் நீங்கள் ஒரு ப்ரைவேட் காலேஜில் படிப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு லேபர் ஜாப்ஸ் தான் கிடைக்கும். கனடாவில் இமிக்ரேஷன் சிஸ்டத்தில் ஒரு கரப்ஷன் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் கனடியன் கவர்மெண்ட் தங்களோட பாலிசியை எனி டைம் சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு யாராவது பிஆர் கிடைக்கும்னு ப்ரொமிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் அவங்கள தான் போய் கேட்கணும். இப்போ ப்ரைவேட் ஸ்கூல் எல்லாம் பாருங்கள், இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து வேணுமென்று ஃபெயில் பண்ணுறாங்க இந்த சிஸ்டம் சேஞ்ச் பண்ண பிறகு. ஏன்னு சொன்னால் ப்ராமிஸ் பண்ண மாதிரி PGWPயும் கிடைக்காது, பிஆர் கார்டும் இனி வழங்கப்பட மாட்டாது. ஏன் ஃபெயில் பண்ணுறாங்கன்னு சொன்னால் போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பெர்மிட் கிடைக்கும், பிஆர் கிடைக்கும்னு சொல்லித்தான் இந்த காலேஜஸில் வந்து இவங்களை என்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க சரியான கோர்ஸை பிக்கப் பண்ணியிருந்தால் கனடாவில் மட்டுமில்லை உலகத்தில் எந்த மூலையிலுமே இவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும். இவங்க சூஸ் பண்ண ப்ரோக்ராம் எல்லாமே ஒரு அன்ஃபினிஷ் ப்ரோக்ராம். கனடா லேபர் மார்க்கெட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ப்ரோக்ராம்ஸ் தான். இதனால தான் இவங்க இன்றைக்கு லேபர் ஜாப்ஸ் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த கம்யூனிட்டிக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மினிஸ்டர் வந்து ஜக்மீத் சிங். அடுத்த கனடியன் பிரைம் மினிஸ்டர். அவர்கிட்ட நிலைமையை பாருங்க. Bonjour, monsieur. Hello, How are you? Good to see you, sir. You okay? Yes, you too. Pleasure to meet you. You know what? What's that? You should cut your turban off and you look like a Canadian. Oh, I think Canadians look like all sorts of people. That's a beauty. கனேடியன்ஸுக்கும் இவருக்கும் உள்ள ஒற்றுமையை பாருங்க இந்த வீடியோவில். Corrupted bastard. Want to say something? What? Want to say something? You say nothing? Who said that? You got something to say? I didn't say corrupted bastard, but I said... Is that what you said? No, I did not say that. Who said it? Somebody behind me said that. Was it me? Was it you? No. You sure? If it was me, I'd admit it, buddy.
Was it you or not? If it was me, I'd admit it. What'd you say then? I didn't say nothing. It wasn't me. It was a gentleman behind me, I guess. Who is it then? Point it out. I have no idea who it was, buddy. My word. You sure it's not you? No, 100%. You're a coward. You're not going to say it to my face. That's what's up. Say what? If I said something like that to you, I'd admit it. All right. இமிகிரேஷன் மினிஸ்டர் மார்க் மில்லர் கடந்த ஒரு மாதமாக கோமால தான் இருக்கிறார். கேட்குற கேள்விகளுக்கும் அளிக்கிற பதிலுக்கும் சம்பந்தமே இல்லை. In the case of Mr. Khan, who was the most recently arrested person accused of trying to carry out a terror attack, he was here on a student visa. Did he at any point claim asylum? You know, the chronology that we submitted Mercedes to the committee is the only aspect of his timeline and time in Canada that I can comment on. So you can't tell us whether or not it's true that he claimed asylum while he was here? I cannot. ஒரு எஸ் நோன்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இவர் இப்போ இருக்கிறார். Can you tell us how many international students do claim asylum while they're here on student visas? There's a growing number, Mercedes, and it's frankly quite alarming, given the volumes of people that come to this country, in theory, with the proper financial capacity to live and to pay their tuition fees, which are 4 times what Canadians pay. But it's become ஆல்ரெடி ட்ரூடோ கவர்மெண்ட்டுக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அடி மேலே அடி விழுந்து கொண்டு தான் இருக்குது. இமிக்ரேஷன் மினிஸ்டருக்கு இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னு சொன்னால், இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட், அதாவது இப்போ கேட்கப்பட்ட கேள்வி, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து அசைலம் சீக் பண்ணியிருக்கிறாங்கன்றது தான் இந்த கேள்வி. இதுக்கு இவரால் பதில் அளிக்கவே முடியவில்லை. கூடுதலாக வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் இயரே அசைலம் அடிச்சிட்டாங்க. இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தது, வாடகை பிரச்சனை இருந்தது, 20 மணித்தேலம் வேலை செஞ்சு இவங்களால் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தவங்க எல்லாருமே இப்போ பார்த்திங்கன்னா அசைலம் அடிச்சிட்டாங்க. இந்த எண்ணிக்கையை சொல்ல முடியாமல் தான் இப்போ கனேடியன் இமிக்ரேஷன் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ண போகுது. இதில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுண்டு இப்போ தெரியாத ஒரு எண்ணிக்கை வந்து வெகு விரைவில் வரும். உண்மையிலே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் கனேடியன் கவர்மெண்டால் சீட் பண்ணப்பட்டாங்களா, இல்லாட்டி இதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.